இன்னைக்கு நம்ம திஸ் இஸ் த எண்ட் அப்படின்னு 2013 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி சர்வைவல் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த உலக அழியிற மாதிரியான படங்கள் ஏகப்பட்டதை பார்த்திருப்போம். அந்த மாதிரி உலக அழியிற படங்களுக்குள்ள நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஹேங் ஓவர் படத்தை உள்ள வச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த படம். சொர்க்கம் நரகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு ரொம்பவே காமெடியா சொன்ன படம் தான் அது. ஏகப்பட்ட ஹாரர் காமெடிகளும் சில 18+ காட்சிகளும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கதையெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த கதையை உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு ஒருவேளை அந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா பார்க்கலாம். ஆனா ஃபேமிலியோட பார்க்காம முடிஞ்ச அளவு தனியாவே பாருங்க. ஏன்னா சில முகம் சுலுக்கி வைக்கிற காட்சிகளும் இருக்கும். இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பணக்காரன் செலிபிரிட்டி, வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலை இல்லாத ஒரு ஆள். ஹீரோ இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தன்னோட பழைய ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்கான். தன்னோட நண்பனை பார்த்து பழைய கதைகளெல்லாம் பேசிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வரானுங்க. சில பணக்காரங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாது. அதனால சரக்கு தம்முன்னு எல்லா கெட்ட பழக்கமே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வேணும்ன்ற அளவுக்கு சரக்கு அடிக்கிறானுங்க. ஆனா அதுவும் பத்தாம இன்னும் விதவிதமான போதை பொருட்களை வாங்கி அதோட போதையும் ஏத்திக்கிறானுங்க. ஃப்ரெண்டோட வீட்டை ஏகப்பட்ட வேலை செஞ்சு அங்கேயே ஹோம் பார்ட்டி மாதிரியே ஒரு நடத்துறானுங்க. அவங்களோட ஃப்ரெண்டு கூட படிச்சவங்க எல்லாரையுமே அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேர் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. எல்லாருமே குடிச்சு குமால் அடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொருத்தன் ஹீரோவோட பார்ட்டியை விட இன்னுமே பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஹீரோ வற்புறுத்தி அந்த பார்ட்டிக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அந்த பார்ட்டிக்கும் போய் விதவிதமா சரக்கு வாங்கி குடிக்கிறானுங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த பார்ட்டி அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால சாப்பாடு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போவாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த கடையில பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கடையோட சீலிங்கை உடைச்சுக்கிட்டு ஒரு லைட் வந்து அங்க இருக்க சில பேரை மட்டும் மேல இழுத்துக்கிட்டு போகுது. ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அங்க என்ன நடக்குதுன்றதே புரியல. ஒருவேளை நம்ம தான் போதையில் இருக்கமா, அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தோணுதான்னு சொல்லி அந்த கடையை விட்டு வெளியில வந்து பார்ப்பாங்க. அந்த தெரு முழுக்கவே ஏகப்பட்ட கலவரம் ஆகியிருக்கும். அங்க இருக்க எல்லாருமே தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம கூடவே நிலநடுக்கமும் வரும். அங்க இருக்க பில்டிங் எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் தெரிச்சு திரும்ப அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்குள்ளேயே ஓடி போய் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நடந்தது சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்க யாரும் இவங்க சொல்றதை நம்பவே இல்ல. ஏதோ குடிச்சிட்டு வளர்றாங்க போலன்னு நினைக்கிறானுங்க. ஒரு வழியா அவங்கள பேசி வெளியில கூட்டிட்டு வந்து அங்க நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த ஊர் முழுக்கவே பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால அப்போ அங்கிருந்த லைட் கம்பம் ஒன்னு கீழே சாஞ்சு அங்கிருந்த ஒருத்தன் காலி பண்ணுது. இவங்க கொஞ்சம் சுதாரிச்சு அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறதுக்குள்ள தரைய பொழந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய பள்ளமே ஏற்படுது. அதுல விழுந்தும் சில பேர் சாகுறாங்க. சில பேர் அந்த பள்ளத்தோட விளிம்பு பிடிச்சு மேல வரலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தன் அந்த பள்ளத்தோட விளிம்பு பிடிச்சு எப்படியாவது உயிர் தப்பிக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்டை மேல தூக்கியோட சொல்லுவான். ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணலாம்னு கை கொடுப்பான். ஆனா தொங்கிட்டு இருக்கவன் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சு மேல வருவான்னு பார்த்தா ஃப்ரெண்டையும் பிடிச்சு உள்ள இழுத்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோ பயந்து தொங்கிட்டு இருந்தவனோட மூஞ்சிலே ஒரு எத்து விட்டு ஃப்ரெண்டை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டு போறான். இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளும் சாக வேண்டியதுன்னு சொல்லி திரும்ப அந்த பார்ட்டி நடக்கிற வீட்டுக்குள்ளேயே ஓடுறானுங்க. இப்ப நடந்த கலவரத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மட்டும் தான் உயிரோடு இருப்பானுங்க. அவங்க 5 பேருமே அந்த பார்ட்டி வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியாதான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 பேரும் ஒன்னும் உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்றானுங்க. ஆனா 5 பேருமே புல் போதையில இருக்கானுங்க. நம்மளால இந்த இடத்த விட்டு வெளியிலயும் போக முடியாது. அதனால இந்த வீடு முழுக்க தேடி பார்த்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது சாப்பாடு கிடைச்சாலோ இல்ல ஏதாவது தண்ணி பாட்டில்கள் கிடைச்சாலோ எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை வச்சுதான் அடுத்த சில நாட்கள் நம்ம உயிரை வாழ முடியும். கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. 5 பேருமே ஒரு முடிவுக்கு வந்து வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது சில சாக்லேட் பாக்கெட்டுகளும் வாட்டர் பாட்டில்களும் கிடைக்கும். கிடைச்ச பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சு நமக்கு உதவி கிடைக்கிறத இதை சாப்பிட்டு தான் உயிர் வாழணும்னு சொல்லி கிடைச்ச பொருட்களை எல்லாம் 30 நாளுக்கு பிரிச்சு வச்சு இதன்படிதான் நம்ம சாப்பிடணும். அப்போதான் நமக்கு உதவி கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்காக போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது நேற்று நைட்டு பார்ட்டிக்கு வந்து ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு நைட்டு முழுக்க தூங்கி இருக்கான். நேற்று நைட்டு நடந்த எந்த கலவரமும் உனக்கு தெரியாது. காலையில வழக்கம் போல எழுந்து நம்ம பசங்க 5 பேரும் ஒரு மாசத்துக்கு தேவைப்படும் சொல்லி சேர்த்து வச்ச அத்தனை சாப்பாட்டையும் ஒரே ஆளா சாப்பிட்டு காலி பண்றான். சமைக்கிறேன்ற பேர்ல எல்லா பொருட்களையும் வீணடிக்கிறான். சாப்பாடு தண்ணின்னு இருந்த எல்லாத்தையுமே காலி பண்ணி வீணடிக்கிறான். அதையெல்லாம் பார்த்து நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கோவத்துல அவனை போட்டு திட்டுறாங்க. நேற்று நைட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா அவன் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே தெரியல. குடிச்சிட்டு சும்மா உளராதீங்கன்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் வந்து அங்க இருக்கிறவனோட தலையை வெட்டி கொல்லுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ்ன்னு புரியுது. அந்த வினோதமான உயிரினத்தை பார்த்து இருக்கிற எல்லாருமே தப்பிச்சு அங்கேயும் ஓடிட்டு இருப்பானுங்க வீட்டுக்குள்ளேயே. ஒரு வழியா அந்த உயிரினமும் அங்கிருந்து போகுது. அப்ப வெளியில இருந்து கையில கோடரியோட ஒரு பொண்ணு வீட்டோட கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அதை பார்த்ததுமே இன்னும் பயப்படுறானுங்க. அந்த பொண்ணு நடந்ததை சொல்லி நானும் நேற்று பார்ட்டிக்கு தான் வந்தேன். நைட்டு முழுக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒளிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப இந்த வீட்டுக்குள்ள திரும்ப சவுண்ட் கேட்டதுனால என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேல ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு, நீ இனிமே அங்க தங்கிக்கலாம்னு சொல்றான். அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி படியில ஏறி மாடிக்கு போயிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம பசங்களுக்குள்ள அந்த பொண்ணை யாரு ரேப் பண்றதுன்னு சொல்லி ஒரு பேச்சு போகும். அதை கேட்ட உடனே கையில கோடரி எடுத்துட்டு திரும்ப நம்ம பசங்களை வெட்டுறதுக்காக வருவாங்க. ஆனா நம்ம பசங்க அந்த பொண்ணை யாரும் எதுவும் பண்ணிட கூடாதுன்னு தான் பேசுவாங்க. அதை கொஞ்சம் அறகுறையே கேட்டு
கேட்டுட்டு கையில கோடாரி எடுத்துட்டு இவங்களை வெட்ட வருவாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு நம்புற மாதிரியே இல்ல. கையில வச்சிருந்த கோடாரியை காட்டி எல்லாரையும் மிரட்டிட்டு மீதம் இருந்த கொஞ்சம் சாப்பாடையும் தண்ணியையும் அந்த பொண்ணு புடுங்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அப்பதான் அந்த பார்ட்டி நடத்தினவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல சில தண்ணி கேன்கள் இருக்கு. ஆனா அந்த பேஸ்மெண்டோட கதவுக்கு பின்னாடி ஒரு வினோதமான மிருகம் ஒண்ணு இருக்கு. ஆனா இப்ப நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. இப்படியே போச்சுன்னா 1-2 நாள் நம்ம எல்லாருமே செத்துருவோம்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ அந்த கதவை திறந்து போனா தானே பிரச்சனை. இந்த சீலிங்கை உடைச்சு அந்த ஓட்ட மூலியமா பேஸ்மெண்ட்டுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. உடனே அங்கிருந்து எல்லாரும் ஷார்ப்பான இரும்பு கம்பி ஏதாவது கிடைச்சா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் அந்த வீடு முழுக்க தேடுறாங்க. அப்ப அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணவன் ஒரு சின்ன கம்பி ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்து இது போதுமான பாருங்கன்னு கேட்பான். ஹீரோ அவனை பலாருன்னு ஒண்ணு வச்சு ஒழுங்கா போய் பெரிய கம்பி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. அவனும் கண்ணத்துல கை வச்சுட்டு சின்ன குழந்தை மாதிரியே அழுதுகிட்டே அங்கிருந்து போவான். ஒரு வழியா கையில கிடைச்ச பொருட்களை வச்சு அந்த சீலிங்க கிட்டத்தட்ட தோண்டி முடிச்சிட்டாங்க. ஆனா குடிக்க தண்ணி இல்லாம அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு யாருக்குமே தெம்பு இல்ல. இதுக்கு மேல இதை தோண்ட முடியாது, நம்ம எல்லாரும் தண்ணி இல்லாம இங்கே சாகதான் போறோம்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஒருத்தன் ஓடி வந்து இவங்க தோண்டி வச்சிருந்த பள்ளத்துக்குள்ள குதிப்பான். அந்த சீலிங்க உடைச்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவான். அங்க போன உடனே அங்க இருந்த தண்ணி கேன்களை எடுத்து மேல கொடுப்பான். சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுவேன் இப்ப அந்த தண்ணியையும் குடிக்கிறேன்ற பேர்ல கீழே ஊத்தி அந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்றான். இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டு அவன் முகத்திலேயே ஒரு குத்து விட்டு இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அவனும் இவங்க எல்லாரையுமே திட்டிட்டு அங்கிருந்து போவான். போகும்போது உங்களுக்கு ஒரு நாள் இதே நிலைமை தான் வரும், அன்னைக்கு நான் தான் உங்களை காப்பாத்துவேன், தேவையில்லாம நான் பகச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் போவான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இன்னும் தண்ணி சாப்பாடெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இங்க இருக்க எல்லாருக்குமே போதுமான அளவு அங்க இருக்காது. அதனால அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே கடவுள் கிட்ட வேண்டிக்கிறானுங்க, எப்படியாவது இங்க எல்லாருமே இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லி வேண்டினா கூட பரவாயில்ல. ஆனா இவனுங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கரண்டி குச்சின்னு எல்லாத்தையுமே சிலுவை மாதிரி செஞ்சு வச்சு தனித்தனியா உட்காந்து மத்தவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடணும், இல்லன்னா அந்த மிருகம் வந்து புடிச்சிட்டு போயிடணும், அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் பேயாவது பிடிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் வேண்டிட்டு இருப்பான். ஆனா கடைசியில அவனுக்கே பேய் பிடிச்சிடும். அவனை தூக்கிட்டு போய் ஒரு பெட்ல கட்டி போட்டு அந்த பேயை ஓட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் பேயை ஓட்டணும்னா கண்டிப்பா கேண்டில் வேணும், கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு நம்ம கடவுள் கிட்ட வேண்டினா போதும் இந்த பேயை அவரே விரட்டி விட்டுருவாருன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். அங்கெங்கன்னு தேடி சில கேண்டில்களை கொண்டு வந்து அந்த பேய் பிடிச்சவனை கட்டி போட்டுருக்க பெட்டை சுத்தி வைப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல அங்க இருக்க பெரிய கேண்டில யாரு ஏத்துறதுன்னு சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். அவனுக்கு 2 பேரும் சண்டை போடும்போது அந்த கேண்டில் தவறி கீழே விழுந்து நேரா போய் அந்த பேய் பிடிச்சவனை கட்டி போட்டுருக்க பெட்டு கீழே போகுது. கேண்டில் இருந்த நெருப்பு அந்த பெட்ஷீட்ல பட்டு அந்த வீடு முழுக்கவே தீ பிடிச்சு எரியுது. பேய் பிடிச்சவனை அந்த பெட்ல கட்டி போட்டுருப்பாங்க. அவனை காப்பாற்றலாம் முயற்சி பண்ணாலும் முடியல. அதனால அவன் அங்கேயே விட்டுட்டு இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி வெளியில ஓடி வருவாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் என்னோட வீடு கலிபோர்னியால இருக்கு, அங்க போயிட்டா போதும் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லுவான். ஆனா கலிபோர்னியாவுக்கு போறதுக்கு இவங்களோட கார் தேவை. இவங்களோட காரும் பின்னாடி பார்க்கிங் இருக்கும். ஆனா அந்த பார்க்கிங்க்கு முன்னாடியே கொம்பு வச்ச மிருகம் ஒண்ணு பாதுகாப்பா இருக்கும். அதை தாண்டி போய் கார் எடுக்கிறதுன்றது முடியாத காரியம். அங்க இருந்து ஒருத்தன் என்ன சொல்றான்னா, நான் அந்த கொம்பு வச்ச மிருகத்தை பாத்துக்கிறேன், நான் அது முன்னாடி போய் அதை கொஞ்சம் திசை திருப்புறேன், அது என்ன கொல்றதுக்காக வர நேரத்துல நீங்க கார் எடுத்துட்டு தப்பிச்சிருங்கன்னு சொல்லுவான். சொன்ன மாதிரியே அவனும் போய் அந்த மிருகத்துக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடி அதை வெறுப்பேத்துவான். அந்த மிருகம் இவனை கொன்னதுமே வானத்துல இருந்து ஒரு லைட் வந்து இப்ப இறந்தவனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது. இதை பார்த்ததுமே நம்ம பசங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா நம்ம சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்காக ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணா அந்த ஒளி வந்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்கிறது தெரிய வருது. அந்த மிருகம் இறந்தவனோட உடம்ப சாப்பிட்டுட்டு இருக்க அதே சமயம் கார் எடுத்துட்டு கலிபோர்னியாக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது வழி முழுக்கவே ஏகப்பட்ட கலவரம் நடந்திருக்கும். பூகம்பத்துல மாட்டி அங்க இருக்க பில்டிங் எல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டா போதும்னு நினைப்பாங்க. அப்படியே நைட் முழுக்க வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மனுஷக்கறி திங்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த கூட்டத்தோட தலைவன் யாருன்னா ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை வீட்டை விட்டு விரட்டி இருப்பாங்க. சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றான், இவன் இதுக்கு மேல இங்க வச்சு கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி இருப்பாங்க. அவன் கூட போகும்போது சாபம் விட்டுட்டே போயிருப்பான். அவன் தான் தலையில ஒரு எலும்பு கூட மாட்டிட்டு இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கான். கொஞ்சம் முன்னாடி அந்த கொம்பு வச்ச மிருகத்துக்கிட்ட ஒருத்த மாட்டிக்கிட்டு தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணதுனாலதான் இவங்க தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்பவும் அதே ஐடியாவை ஃபாலோ பண்றாங்க. நான் இவங்க கிட்ட மாட்டிக்கிறேன், நீங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லுவான். இந்த மனுஷக்கறி சாப்பிடுறவங்களும் அவனை கொல்லலான்னு வரும்போது வானத்துல இருந்து ஒரு லைட் வந்து இவனை மேல தூக்கிட்டு போகுது. அந்த லைட் இழுக்கப்பட்டு நேரா சொர்க்கத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். ஆனா அவன் அமைதியா போகாம இந்த கூட்டத்தோட தலைவனை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில ரொம்பவே மோசமா திட்டுவான். உடனே அந்த லைட்டும் இவன் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி திரும்பவும் அந்த கூட்டத்துக்கு நடுவுலயே போட்டுறது. அந்த மனுஷக்கறி சாப்பிடுறவங்களும் அவனை வெட்டி சாப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம பசங்களோட கூட்டத்துல இன்னும் 2 பேர் தான் உயிரோடு இருக்கானுங்க. அவனுங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அவனுங்களுக்கு பின்னாடி வானளவு உயரத்துல ஒரு அரக்கத்தனமான மிருகம் வருது. ஏகப்பட்ட தலைகளும் இருக்கு. அதை பார்த்து பயனவர்கள் ஓடிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு லைட் வந்து அந்த 2 பேர்ல ஒருத்தனை மட்டும் மேல இழுத்துட்டு போகுது. இன்னொருத்தனை விட்டு அப்படியே செத்துருவன்றதுனால அவனோட கையை பிடிச்சு இவனும் அந்த லைட்டு கூடவே சொர்க்கத்துக்கு போலான்னு முயற்சி பண்ணுவான். தரையை விட்டு கொஞ்சம் தூரம் மேல போயிருப்பானுங்க. அதை பார்த்து அந்த மிருகம் இவனை கொல்லலான்னு வரும். ஆனா அந்த லைட்டுக்குள்ள அந்த மிருகத்தினால வர முடியாது. ஒருவேளை அந்த மிருகத்து மேல இந்த லைட்டு பட்டா இந்த வெளிச்சம் பட்ட இடம் அப்படியே கருகி போகுது. அதனால அந்த மிருகத்தினால
வெளிச்சத்தினால உள்ள போக முடியல. ஆனா அந்த வெளிச்சத்தினால 2 பேரோட வெயிட்ட மேல தூக்க முடியல. மேல போன ஸ்பீடுக்கு 2 பேருமே கீழ வர்றானுங்க. ஆனா கீழ தரையில அந்த மிருகம் ரெடியா இருக்கு. இப்ப இவனுங்க கீழ போய் விழுந்தா நேரா அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள தான் விழுகணும். அதனால கீழ தொங்கிட்டு வந்தவன் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரோட வெயிட்ட இந்த லைட்னால மேல தூக்க முடியாது. என்ன காப்பாத்த முயற்சி பண்ணி நீயும் இறந்து போயிடாத, நீ மட்டுமாவது தப்பிச்சிருன்னு சொல்லி அவனே தன்னோட கைய தட்டி விட்டு கீழ விழுகிறான். தான் இறந்து போனாலும் பரவாயில்ல, தன்னோட நண்பனை காப்பாத்தணும்னு சொல்லி அவனோட உயிரை அவனே தியாகம் பண்றான். இப்படி சுயநலம் இல்லாம தன்னோட நண்பனோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி அவனே தன்னோட உயிரை தியாகம் பண்ணதுனால வானத்துல இருந்து இன்னொரு ஒளி வந்து இவனையும் தூக்குது. ஆனா இப்ப விழுந்தவன் நேரா அந்த மான்ஸ்டரோட வாய்க்குள்ளேயே போய் விழுந்துருவான். அதனால வந்த ஒளி நேரா மான்ஸ்டரோட வாயை கிழிச்சு அதோட வயித்துக்குள்ள இருந்தவனை தான் மேல இழுத்துட்டு போகும். இந்த ஒளி பட்டதுல அந்த மான்ஸ்டரோட பிரைவேட் பார்ட் தனியா கட்டாகி விழுது. அதை கையில எடுத்துட்டு பழி வாங்குறதுக்காக அந்த மான்ஸ்டர் பயங்கரமா கத்தும். இப்ப யாரோட உயிருமே பலியாகாம 2 பேருமே சொர்க்கத்துக்கு போறாங்க. கட் பண்ணா சொர்க்கம் எப்படி இருக்கும்னு காட்டுறானுங்க. சொர்க்கத்துக்கு வரவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வாழ்க்கையை அங்க அமைச்சுக்கலான்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வரம் இருக்கும். அந்த வரத்தை பயன்படுத்தி கீழே குடிச்சு ஆட்டம் போட்டது பத்தில என்ன சொர்க்கத்திலயும் போய் ஆட்டம் போட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம்.